எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹாட்கேக்கான ஜங்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டு தான். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஓடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதை சத்தியமாக உங்களுக்கு இது வந்து புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் ஆக்சுவலி எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், மனசுலாம் அவனுக்கு ரொம்ப குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 1 வீக்காக ஆயிடுச்சு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஜங்குக்கு வரலன்னு சொல்லிட்டு அவனோட அந்த அவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருப்பா பார்த்தீங்களா, அவள் டைரெக்டாக ஜங்குக்கோட வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வந்தோடனே அவள் ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு தான் வாரா. வந்தோடனே பதறி அடிச்சில்ல, கொஞ்சம் ஹாப்பியாக தான் வாரா. வந்துட்டு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கூட ரொம்ப தட்டுறா. அவனும் ஓப்பன் பண்ணுறான், டக்குன்னு போய் அவனை ஹக் பண்ணுறா. பட் ஆனால் அவனுக்கு அந்த டைம் ஒரு 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 இது உணர்ச்சியே இல்லாதவன் மாதிரி தான் இருக்கான். என்ன சொல்லு, எதுக்கு வந்திருக்க? டேய், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா அப்படின்னோடனே, என்ன 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 சொல்லணும்னு நினச்ச சொல்லு அப்படின்னோடனே, இல்லைடா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் எவ்வளவோ என்ன பிளான் போட்டு அவளை தூக்கலான்னு நினச்சோண்டா. ஆனால் அங்கே நியூஸை பாருடான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு இது மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி ஆக்சுவலி ஒன்று காட்டுறா. இங்கே பாருடா, அவளை கண்டுபிடிச்சிருக்காங்களாண்டா, அனாதையாக கிடக்காளாண்டா அப்படின்னு உடனே ஜங்குக்கு அவ்வளோதான், கண்ணு 2 வியர்டாகுது. அவனோட ஃபேஸ் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. பாருடா, அவள் ஃபேஸு கூட அடையாளமே தெரியலையாண்டா யாருக்குமே. அப்படி ஃபேஸு கூட அவளுக்கு யாருன்னே அடையாளம் தெரியலடா, பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிக்குது. இனிமேல் நம்ம லைஃபுக்கு இந்த ஒயன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து ஆக்சுவலி நம்ம லைஃபுக்குள்ளே ஆக்சுவலி இருக்காது, நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கை வந்து ஒரு மாதிரி வேறு விதமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஜங்குக்கு அங்கங்கே டச் பண்ணுது. பட் ஆனால் அவனுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அந்த பொண்ணோட இன்டென்ஷனை வந்து டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னோடனே ஜங்குக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இவ்வளோ நாள் ஒயனை பற்றி பேசினாலே, அவளை ஹர்ட் ஆகிட்டேன்னு சொன்னாலே நீயும் என் கூட சேர்ந்து சிரிச்சவன், இன்றைக்கி என்னமோ உனக்கு அவன் மேலே அக்கறை இருக்கிறவன் மாதிரி புதுசாக பேசுகிற. இங்கே பாரு, நான் உன்னை இந்த இடத்த விட்டு நான் போதான் சொன்னேன், எனக்கு மைண்டு சுத்தமாக சரியில்லை அப்படின்னோடனே டக்குன்னு ஜங்குக்கோட சட்டையை பிடிச்சி, ஒரு வேளை நீ தான் அவளை எதுவும் பண்ணினியாடா, மேலேருந்து நீ தான் அவளை தள்ளி விட்டியா, சொல்லுடா பரவாயில்ல அப்படின்னோடனே, நான்லாம் ஒன்றும் பண்ணலை, எனக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த சைடு திரும்பி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், இவகிட்ட சொன்னால் நாளைக்கு இதே விஷயத்த அவள் நாளைக்கு வச்சு எதுவும் பிளாக்மெயில் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு நம்ப மாட்டேக்கான் அப்படிங்கிறதால அவன் ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்த மாதிரி இருக்கான். அந்த பொண்ணை விரட்டுறதுலே குறியாக இருக்கான். தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கார்டு எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து, ஏம்மா தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போறியா, சுத்தமாக என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி கார்டை தூக்கிட்டு போயிட்டு, அப்போவே புரிஞ்சு போச்சு இவா எந்த லட்சணத்தில் இவனை லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஜங்குக்கு இப்படி படுத்திருக்கான். அவனால் சுத்தமாக முடியலை. ஆக்சுவலி அவனுக்கு என்ன சொல்லனா, கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. ஏன் வருதுன்னே அவனால் முடியல. இதுக்கு மேலே அவனால் அந்த இடத்துல இருக்க முடியல. கடகடன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஏன்னா உங்களை வச்சுருந்த அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறான். அங்கே ஆக்சுவலி உங்களுக்குன்னு நானே சொல்லியிருப்பேன், உங்களுக்குன்னு ரிலேஷன் யாருமே கிடையாது. அப்படியே உங்களை வந்து கிட்டத்தட்ட யாருமே இல்லாதவங்க ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் தான், ஐ மீன் ஜங்குக்கு தான் டைரெக்டாக அங்கே போகிறான். போயிட்டு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நான் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படிங்களா, நீங்கள் தான் பாய் ஃப்ரெண்டா, ஏங்க இவ்வளோ நேரம் வராமல் இருந்தீங்க? இல்லை, எனக்கு நியூஸ் இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னோடனே ஆக்சுவலி ஜங்குக்கோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோடனே, இப்படி ஆயிடுச்சு, யாரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கையில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டு, ஏன்னா நீங்கள் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க போல், இது எப்படி சுச்சுவேஷன் ஆகிருக்கும் போல். எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தான்
ஐ மீன் எப்படி சொல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஜங்குக் கிட்ட பாஸ்ட்டில் ஆக்சுவலி இந்த விஷயம் நடந்திருக்கும். ஆனால் ஜங்குக் வந்து இப்போதைக்கு என்னால் குழந்த பெற்றுக்க முடியாது. அதுக்கான ரீசனும் அவனோட ஃப்ரெண்டு தான். அவள் வந்து பாஸ்ட்டில் என்ன பண்ண வச்சுருப்பான்னா, ஜங்குக்கை ஏற்றி விட்டு இந்த குழந்தைய வந்து இது பண்ண வச்சுருப்பா. அப்போது பாஸ்ட்டில் அப்படி நடந்திருக்கும். இப்போ அந்த விஷயம் ஃப்யூச்சரில் ஐ மீன் எப்படி சொல்ல, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மாறி இருக்குது அப்படிங்கிறதால இப்போவுமே உங்களுக்கு இப்படி ஆயிட்டுனா அந்த ரிப்போர்ட் ஆக்சுவலி கொடுக்குறாங்க. இவங்க வந்து 2 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தோடனே அவனுக்கு அவ்வளோ அழுக ஆக்சுவலி வருது. ரொம்ப பயங்கரமாக அழுறான், ரொம்ப அழுறான். அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அவளோட ஃபேஸை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு கூட, இல்லை அது பார்க்குற மாதிரி இருந்தால் நாங்களே உங்ககிட்ட காட்டியிருப்போம். அவங்களோட ஃபேஸ் வந்து சுத்தமாக எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க அப்படின்னோடனே ஜங்குக்கால ஒன்றுமே பேச முடியல. அப்படியே ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து பயங்கரமாக அழுறான். அப்படியே அவனோட வயசான ஜங்குக் சொன்னது தான் யோசிக்கிறான். இதுக்கு மேலே உனக்கு குழந்தையும் பிறக்காது, நீ ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவ அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அது அப்போ தான் ஜங்குக்கு யோசித்து பார்த்துருப்பான். ஏன்னா அது உண்மை தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிருப்பான் போல். அப்போ டக்குன்னு கையில் இருக்க ட்ரக்ஸை ஆக்சுவலி பார்க்குறான். அதை தூக்கி எறிகிறான் ஆக்சுவலி. இதுக்கு மேலே நான் இதுக்கு அடிக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு ஒருத்தி ஆக்சுவலி இருப்பா பார்த்தீங்களா, அவள் வந்து ஆக்சுவலி ஓடி வந்து சங்குக்கு பார்க்குறா. சங்குக், எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரியலை, நீ இப்போ எதுக்கு இவளுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோடனே அவன் ஒன்றுமே பேசலை. அப்புறம் அங்கேருந்து ஆக்சுவலி ஒரு வக்கீல் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பேக்ரவுண்டு வந்து வெரிஃபிகேஷனுக்காக எல்லாம் வந்து வராங்க. வந்து ஏன்னா உங்களுக்கே நானே சொல்லியிருப்பேன், உங்கள் அம்மா அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், உங்களுடைய பேக் போனால் சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருப்பேன். அதை எடுத்துக்கொண்டு ஜங்குக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்போம். ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை. ஆனால் வந்து உங்களை வந்து நாமினியாக இதுக்கு முன்னுக்கூட்டியே அவங்க உங்கள் நேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுடைய பழைய பாஸ்ட்டுக்கு முன்னுக்கூட்டி உங்களுடைய எல்லா சேவிங்ஸுக்கும் நாமினியாக போட்டிருந்தது வந்து ஜங்குக்கை தான் போட்டிருப்பீங்க போல். அதனால் இப்போ ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே ஜங்குக்கிட்ட அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, ஓ ஜங்குக், நீ இதுக்கு தான் நடிக்கிறியா? நான் வேற பயந்துட்டேன்டா. நீ எங்கள் ஒயன் மேலே தான் நினச்சி அவளை நினச்சி தான் அக்கறைப்படுத்தியா? இந்த இதை கொண்டு போய் நம்ம போய் வெளிநாட்டில் போய் மஜா பண்ணுறோம்டா. சூப்பராக அப்படி ஹாப்பியாக இருந்து இது எல்லாத்தையும் அழிச்சிருதோண்டா. நமக்காகவே அவள் கொடுத்து வச்சுட்டு போயிருக்கா பார்த்தியா? அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுது. அவனுக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணலாங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி. அதனால டக்குன்னு அங்கே முன்னாடி போய்கிட்டு இருக்க ஒரு வக்கீல் மாதிரி ஒருத்தங்க சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அவங்கள ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னோடனே ஆக்சுவலி அவங்க வந்து வாராங்க. வந்தோடனே என்ன சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சொத்துலாம் எதுவுமே வேண்டாம், இதை வந்து ஏதோ அனாதை ஆசிரமத்துக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருதீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சங்குக்கு என்ன பண்ணுற அப்படின்னோடனே சங்குக்கு இப்படி ஒரு முறைக்கிறான் அந்த பொண்ணை பார்த்து. ஆக்சுவலி அந்த பொண்ணை அப்படியே அடங்கிட்டு, இல்லை இதை ஃபுல்லாக நீங்கள் அனாதை ஆசிரமத்துக்கே எழுதி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சங்குக்கு அந்த இடத்த விட்டு கடன்னு போயிட்டான். அப்புறம் இப்படியே 1 மந்த் ஆகுது, 2 மந்த் ஆகுது கிட்டத்தட்ட. அப்புறம் வந்து அந்த பொண்ணெல்லாம் ஆக்சுவலி மீட் பண்ணவே இல்லை. ஜங்குக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐ மீன் எப்படி அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறேன்னு அவன் வந்து சொல்லவே இல்லை. அந்த பொண்ணும் கண்டுக்கவே இல்லை. அப்பப்போ வந்து இவன்கிட்ட காசு மட்டும் வாங்குறதுக்காக வரும். இவனும் என்னை கடுப்பேற்றாமல் அந்த இடத்துல காசு தானே நான் போ அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அவனும் கொடுத்துருவான். ஆஃபீஸ்க்கும் போகிறதே இல்லை. 2 மந்த் ஆகுது. அப்புறம் வந்து ஜங்குக்கு ஒரு விஷயத்த நிதானமாக ஆக்சுவலி நின்று யோசிக்கிறான். அவங்க அப்பா சின்ன வயசில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், எப்படி டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஜங்குக்கு வந்து நல்ல மனசுக்காரனாக ஆகிட்டான். அவனுக்கு மனசில் வந்து எந்த கோபம் எப்படி சொல்லனா தப்பான எண்ணங்கள் இல்லை. அவன் அந்த 2 மாதமே அவன் பட்ட கஷ்டத்துக்கு ஓரளவுக்கு இது பண்ணிட்டான். அப்படிங்கிறதால அப்படியே நின்று யோசிக்கிறான், அவங்க அப்பா எப்படிலாம் டைம் ட்ராவல் பண்ணணும்,
அவனுக்கு சுத்தமாக ஆனால் ஹோப்பே இல்லை, நம்மலாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனால் அவன் கண்ணை மூடி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். டக்குன்னு அவன் ஒரு பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். அவன் எந்த பாஸ்ட்டுக்கு இப்போ வந்திருக்கான் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட் நாள் உங்களை பார்த்த அந்த பாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி வாரான். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் 2 பேரும் காலேஜ் படிக்கும்போது தான் லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்ட்டுக்கு வாரான். அப்படியே உங்களை ரசித்து பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கண்ணீர் வருது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி அவனை உருகி உருகி லவ் பண்ணீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் அவனை பற்றி எவ்வளோ சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஜங்குக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட எப்படின்னா 2 பேரும் ஒரு 5 இயர்ஸ் காலேஜ், எப்படி சொல்ல, 3 இயர்ஸ் காலேஜ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஜங்குக்கு வந்து 3rd இயர் படிச்சிருப்பான். அப்போ தான் நீங்கள் வந்து அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவனோட ஃபஸ்ட் லுக்லேயே நீங்கள் ஆக்சுவலி ஃப்ளாட் ஆகிருப்பீங்க. அப்படிங்கிறதால அவனை எந்த லெவலுக்கு லவ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதால உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஏன் அந்த கூட ஒருத்தி இருந்திருப்பா பார்த்தீங்களா, அவகிட்டையுமே ஜங்குக்கு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. அவன் அதை ஒளிஞ்சிருந்து கேட்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பொண்ணை எனக்கு எங்கே தேடினாலும் கிடைப்பாளா? ஆனால் அவ்வளோ போய் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறான். அப்புறம் மறுபடியும் ஃப்யூச்சருக்கு வந்து மறுபடியும் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறான். அதில் வந்து நீங்கள் 2 பேரும் நிறையா லவ் பண்ண மூமெண்ட்லாம் ஜங்குக்காக எவ்வளோ கேர் காட்டிருப்பீங்க. அவன் உங்களை கண்டுக்கலனாலும் அவனுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக ஒரு செகண்டு கூட அவன்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம அவனுக்காக இவ்வளோ செய்கிறோம், அவன் எனக்கு திருப்பி செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கூட மாறி இருக்காது. நம்ம அவனுக்கு செஞ்சுருக்கோம், எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க சந்தோஷத்தையே அவன் பார்த்து ரசிக்கிறான். நம்ம எப்படி இருந்திருக்கோம் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஹேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒவ்வொரு பாஸ்ட்டாக ஆக்சுவலி பார்த்துட்டு வரான் பார்த்தீங்களா. அப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு பாஸ்ட்டை பார்க்குறான். அப்படின்னா என்ன பாஸ்ட்டுனா, கடைசி நேரத்தில் ஜங்குக்கு வந்து உங்கள் கழுத்தில் எப்படி சொல்ல, கையை வச்சுக்கிட்டு நிற்பான் பார்த்தீங்களா, அந்த பாஸ்ட்டுக்கு இப்போ வந்திருக்கான். அது அந்த சுச்சுவேஷன் அவனுக்குமே இதை எப்படி அவனுக்கு இப்போ தான் புரியுது. இந்த சைடு நிற்கும் போது ஒய்ன்னு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறா, இப்படி நடந்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து கீழே போய் எப்படியாச்சும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் இப்போ ஒயன் வந்து கீழே விழ போகிறான்னா, நம்ம மேலேருந்தே அவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி மேலேருந்து இறங்கிறதுக்கு வாரான். அங்கே ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தெயாங்க்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க இப்படி திரும்பிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் இப்படி ஜங்குக்கை பார்த்தோன்னே அவங்களாம் காண்டாகுறாங்க. எல்லாருமே ஜங்குக்கை சட்டையை பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு சொல்கிறான், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்ம சொல்கிறத கேளுங்க. இப்போ வந்து ஒயன் வந்து மேலேருந்து கீழே விடுவா, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னோடனே, நீ ஒரு வேளை எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கிற பேரில் விட்டுட்டேனா, உனக்கு இருக்கிறதெல்லாம் கெட்ட புத்தி தானே அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான். எனக்கு இருக்கிறது கெட்ட எண்ணமாக இருந்தால் நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேனா, நான் மேலே தானே நிற்கிறேன், இதே டைமில் எனக்கு நான் எப்படி வருவேன் அப்படின்னோடனே எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தான். இவங்க கெட்டவங்களாம் நல்லவங்களாம் மாறினா மட்டும்தானே டைம் லைன் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி யோசிக்கிறாங்க. அப்புறம் மேலேருந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து எப்படின்னா, மேலேருந்து தள்ளி விடும்போது உங்களை வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. நீங்கள் கீழே விழலை. அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இப்போ டைம் ட்ராவல் பண்ண, ஏன்னா நீங்கள் கீழே விழுற சவுண்டு கேட்டால் தான் மேலே இருக்க ஜங்குக்கு வந்து கில்ட் ஆகுமா. அவன் என்ன பண்ணுவான், கீழே ஒரு பாறை மாதிரி இருக்கும் போல், அதை ஒரு தள்ளி நீங்கள் கீழே விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு, ஆக்சுவலி அந்த சவுண்டு தான் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அந்த சவுண்டை அவனே க்ரியேட் பண்ணி விடுதான். அப்போ தான் மேலேருந்து ஜங்குக்கு வந்து ஷாக்காகி நிற்கிறான். மேலே இருக்கவங்களாம் ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க, ஏன்னா மேலேருந்து கீழே விழுறீங்க அப்படிங்கும்போது. அவன் தான் உங்கள் மடியில் வச்சு ஒயன் இங்கே பாருமான்னு சொல்லிட்டு உங்களை உழுப்பி பார்க்குறான். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஜங்குக்கு என்னென்னா கடன்னு ஓடி இருப்பான் அந்த இடத்த விட்டு. அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஓடி இருப்பான்.
அப்புறம் வந்து உங்கள ஆக்சுவலி தூக்கிட்டு வர்றது ஃபுல்லாக தெய்யாங் தான் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு மேலே வந்த உடனே ஜங்குக்கால ஒன்றுமே ஃபேஸ் பண்ணவே முடியல. அவன் அப்படியே வெளியிலே நிற்கிறான். இதை வந்து அவங்க அப்பாவும் தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வராங்க. எல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான்டா அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நீ தப்பு பண்ணியிருக்க. இப்போமே உனக்கு நான் ஒயனை காட்டணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். அதனால் நீ ஒயன் இல்லாமல் நீ கொஞ்ச நாள் வாழ்ந்து தான் ஆகணும். நீ 2 மாதம் அந்த நரகத்தில் தானே வாழ்ந்த. அந்த நரகம் கண்டிப்பாக உன்னோட இந்த பாஸ்ட்டை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னோடனே ஜங்குக்கு இப்படி பார்க்குறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 20 வருஷமாக ஒயன் இல்லாமல் இப்படி நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த 2 மாதம் அனுபவித்த வேதனையே எனக்கு பெருசு தான். ஆனால் நான் 2 மாதம் அனுபவித்ததுலேயே 20 வருஷம் அனுபவிக்கக்கூடிய எல்லா வேதனையும் அனுபவிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி பயங்கரமாக அழுறான். அழுதுட்டு அப்படியே அந்த ஃப்யூச்சர் ஜங்குக்கு இருக்காங்களா, அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு ஆக்சுவலி ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அவனுக்கு அவனோட பாஸ்ட் ஆக்சுவலி நல்லாவே ஞாபகம் வருது. அவனோட கண்ணுலாம் ஆக்சுவலி கலங்குது. அவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு வருது. ஏன் இப்படி அழுற? அதெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஆக்சுவலி புரிஞ்சு போச்சு அவங்களுடைய. ஏன்னா இந்த ஜங்குக்கு மட்டும் தான் ஃப்யூச்சர் தெரியாது. ஏன்னா அவன் இந்த பாஸ்ட்டில் இருக்கான் அப்படிங்கிறதால அவனுக்கு அந்த ஃப்யூச்சர் தெரியலை. எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் எப்படின்னா ஃப்யூச்சர்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி தான் பாஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அந்த வயசான ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து என்னாச்சு, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அப்புறம் தான் ஜங்குக்கு தான் ஆக்சுவலி ரெடி பண்ணுறான். ஐ மீன் எப்படி சொல்ல, எப்படின்னா ஜங்குக்கு வந்து அவனோட பாஸ்ட் அவனுக்கு தெரியும். அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்ததே இந்த மாதிரி ஒயனை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்தால் தான் அவன் ரொம்ப ஃபீலிங் ஆவான்னு சொல்லிட்டு அந்த சைடு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஆனால் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொண்ணு மேலேருந்து விழுந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போல். அந்த பொண்ணுக்கு யாருமே இருந்திருக்காது போல். அதை ஜங்குக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி ரெடி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக ஜங்குக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவனே ஆப்பு வச்ச மாதிரி எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே இந்த சைடு ஜங்குக்கு தான். அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கார அந்த பொண்ணு வந்து பேசினது இருக்கட்டும் எல்லாமே பார்த்துருப்பான். அப்புறம் ஆக்சுவலி அவன் ஃப்ரெண்டை பற்றி யோசிக்கிறான். ஏன்னா நம்ம வந்து அந்த பொண்ணையே லவ் பண்ணோம் அப்படின்லாம், நான் அந்த பொண்ணை ஜஸ்ட்டு அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனா எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை தான், அவளோட ஃப்ரெண்டு மேலே. ஆனால் அவள் எனக்கு அந்த விதத்தில் அப்ரோச் பண்ணா அப்படிங்கிறதால நான் பைத்தியம் மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு செகண்ட் நான் யோசித்து பார்த்தா, இன்கேஸ் அவளும் என்னை லவ் பண்ணியிருந்தாளா, இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆனால் அன்றைக்கி என்னுடைய ஃப்யூச்சர் வந்து என்கிட்ட வரும்போது நீயும் லவ் பண்ணல, அவளும் உன்னைய லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிச்சு. இல்லை, நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தா தான் எனக்கு இதாக இருக்கும் சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி டைரெக்டாக எப்படி சொல்ல பாஸ்ட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஜங்கு கூட இருக்கும்போது பார்த்துருக்கான். அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அவன் பார்த்த விஷயம், அந்த பொண்ணு ரொம்ப மணிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு நிறைய இடத்துல, அதை பார்த்துருக்கான். அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த பார்க்குறான் அப்படின்னா, ஏன்னா எல்லா பாஸ்ட்டுக்கும் ட்ராவல் பண்ணலாங்கும்போது அவள் வேறு ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதையும் ஒரு நாள் வந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி 2 பேரும் ஒன்றா திட்டர் பேசிகிட்டு இருப்பாங்க போல். அங்கே உட்காந்து அவன் வீட்டுக்கு வெளில தான் நிற்கிறான், அவங்க பேசுகிறது கேட்குது. நானும் உன்ட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன்டி, ஏன்டி அந்த ஜாங்கு கூட சுற்றிக்கிட்டாலே இதை? அதுவா, அவள் அந்த ஒய்யனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவளோட லைஃப்பை நாசம் பண்ணுறதுக்கு தான் நான் ஜங்குக்கை லவ் பண்ணேன். ஜங்குக்கை எக்காரணத்தை கொண்டும் நல்லவனாக ஆகவே கூடாது. ஒய்யன் வந்து சரியான அப்பாவி, அது ஒரு பிள்ளை பூச்சி, அதெல்லாம் ஈஸியாக தூக்கி எரிஞ்சிடலாம். எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கும்போது அந்த பையன் கேட்குது, உனக்கு ஏன் அவள் பார்த்தா அவ்வளோ காண்டாக இருக்குது?
எனக்கு ஏன் அவளை பார்த்தா காண்டா இருக்குன்னா, சின்ன வயசில் அவள் ஒரு நல்ல பெரிய குடும்பம். அவள் அவ்வளோ காண்டு கொண்டு வருவா. ஆனால் என் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டவங்கிறதால அவள் படிக்கிற ஸ்கூலில் எனக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாகவோ ஏதோ எனக்கு என்னமோ எல்லாரும் பிச்சை போட்டதில் தான் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் வாழ்க்கை போச்சு. அப்போவுமே எனக்கு அவளை பார்த்தோன்னே ஒரு விதமான பொறாமை வந்துச்சு. ஆனால் அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது சொல்லிட்டு இந்த 10 வயசுல இந்த பொண்ணு யோசிச்சிருக்கு. ஆனால் எனக்கு தகுந்தாப்புல ஒரு காலம் வந்துச்சு. அவங்க அம்மா அப்பா ஒரு நாள் இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இருந்து அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது நான் தான். அவளுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் கெடுத்துட்டு அவள் மனசில் மூஞ்சியில் இருக்க அந்த சோகத்தை நான் பார்த்து ரசித்தேன். அதிலிருந்து அவளுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் காலேஜில் பார்த்தா அவள் பிடிச்சா பாரு ஜங்குக்க சும்மா விட்டுருவனா, எனக்கு மேலே அவளை வர விட்டுருவனான்னு சொல்லிட்டு தான் அந்த ஜங்குக்கு நான் ட்ரை பண்ணேன். அவன் சரியான அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி மட்டமாக பேசுவான். அவன் தான் பொண்ணுங்க விஷயத்தில் தான் அப்படிப்பட்டவளாச்சே அவன் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அவன் எவ்வளோ கேடு கெட்டவன்ட்டுன்னு. ஒயன்லாம் அப்படி பண்ணுறவளே கிடையாது. எப்போவுமே பசங்க அப்படிப்பட்டவனாக இருந்தால் இவகிட்டே இல்லைன்னா இன்னொருத்திக்கிட்ட வரத்தான் செய்வானோளு. அப்படி தான் ஜங்குக்கு என்கிட்ட வந்தான். அவனுக்கு தேவையாக உள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணினேன். அவன்கிட்ட நிறைய மணி கறந்தேன். கிட்டத்தட்ட ஜங்குக்கு எனக்கு எப்போ தெரியுமா, நானும் ஜங்குக்கும் இதுவரை ஐ லவ் யூ லவ் பண்ணுறோன்னு சொன்னது கூட கிடையாது. ஆனால் அவன்கிட்டேருந்து நான் எப்போ தெரியுமா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன். நான் காலேஜ் ஃபைனல் படிக்கிறதுலேருந்தே அவன்கிட்ட பேசுகிறதுலேருந்து எல்லாமே பண்ணேன். ஒய்யன் கூட அவன் வச்சுருக்கான் கம்பெனியில் இன்டர்வியூ மூலமாக போனான். கேட்டால் நான் அப்படி தான் போவேன் அது இதுன்னு பெரிய இது பேசினான். ஆனால் ஜஸ்ட்டு அவனை மயக்கினேன். எனக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு இந்த போஸ்டிங், அதுவும் அவளை விட உயர்ந்த போஸ்டிங் எனக்கு போட்டு கொடுத்தான். தெரியுதா? இதுதான் அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அவன் சரியான இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப மட்டமாக பேசுகிறான். பக்கத்தில் ஒருத்தி உருகி லவ் பண்ணுறா, அவளை கண்டுக்க மாட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன்லாம் என் காலடியில் கிடப்பான். அப்படி இப்படி சொல்லிட்டு நமக்கு தேவை காசு. அந்த காசு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஜங்குக்கும் ஒய்யனையும் நான் சேரவே விட மாட்டேன். இன்கேஸ் சேர்ந்தாலும் அவன் கூட ரிலேஷன்ஷிப் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அவளுக்கே தெரிஞ்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவகிட்ட சொத்தை ஃபுல்லாக நான் அபகரிப்பேன். இது தான் என்னுடைய பிளானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்து அவன் ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு பின்னாடி இருந்து ஆக்சுவலி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ இதாக ஆகிட்டு அப்புறம் இதையே சொல்கிறான். ஆனால் சில நேரம் எனக்கு லைட்டாக பாவமாக இருக்கும். ஆனால் எதுன்னு சொல்லலாம், நான் என்னை விட ஜங்குக்கு ரொம்ப மோசமானவன். நான் கூட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் பாரு லவ் பண்ணுறேங்கிற பேரில் அவள் கூட இருந்துக்கிட்டு நான் பேசுனேங்கிறதுக்காக என் கூடயும் இருந்தான் பார்த்தியா. அவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ரொம்ப தப்பாக அவ்வளோ தப்பாக பேசுகிறா ஆக்சுவலி அந்த பொண்ணு. இவ்வளோத்தையுமே வெளிலன்ட்டு ஜங்கு கேட்டுட்டு ஆக்சுவலி அவன் ஃப்யூச்சருக்கு ஆக்சுவலி வந்துட்டான். அவன் ஃப்யூச்சருக்கு வந்த உடனே அவனுக்கு சீரியஸாக அவனை நினச்சி அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த பொண்ணு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை தான். எவ்வளோ கேவலமானவன் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியில் அவன் ஃபேஸை பார்க்குறான். அதில் ஒரு குத்துறான். ஏன்னா அவன் ஃபேஸை பார்க்குறதுக்கு அவனுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்கான், ரொம்ப கில்ட்டாக உட்காந்துருக்கான். அவன் கையில் லைட்டாக கண்ணாடி மாதிரி லைட்டாக குத்திருக்கு. அதுக்கு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு லைட்டாக பேண்டேஜ் போட்டு ஆக்சுவலி உட்காந்துருக்கான். அதனால் அந்த பொண்ணு ஆக்சுவலி வருது. எப்படி சொல்ல, இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்போம்னா அந்த பொண்ணு ஜங்குக்கோட வீட்டுக்கு ஆக்சுவலி வருது. இந்த மாதிரி என்னென்னா நிறைய ட்ரக்ஸ் கொண்டு வருது, நிறைய விஷயங்கள் கொண்டு வருது. கொண்டு ஜங்குக்கிட்ட கொடுத்து
பாரு சாங்குக், நீ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடு சாங்குக், உனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் எப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான். முறைச்சிட்டே இருந்தோடனே அப்புறம் ஜங்குக்கும் வந்து லைட்டாக ஒரு மாதிரி டச் பண்ண மாதிரி பண்ணோடனே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது ஆக்சுவலி. ஆனால் அவனுக்கு வந்து இந்த செகண்டு அவன் ஒயனை மட்டும்தான் லவ் பண்ணுறான், வேறு எதுவுமே பிடிக்கல. அதே மாதிரி எப்படி சொல்ல, அந்த பொண்ணு பேசின விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு, இந்த பொண்ணை பார்த்தாலே அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த பொண்ணு இப்படி பக்கத்தில் வந்து நின்ன உடனே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா. ஆனால் அவன் மனசு அவனை போட்டு கேவலமாக திட்டுது. நீ என்ன பெரிய யோக்கியமா, அவகிட்டவே நீ அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேவலமாக திட்டதுனால அவன் அந்த வார்த்தை சொல்லலை. அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், நம்ம இனிமேல் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பொண்ணு காண்டாகுது. இல்லை புரியல ஜங்குக், நீ என்ன பிரேக்கப் பண்ணலான்னு ஈஸியாக சொல்கிற, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்க, இப்போ பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் அசால்ட்டை விட்டுருவேங்க. இங்கே பாரு, இப்போவும் நான் சொல்லிட்டேன், நான் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்னால் நீ விட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்னுடைய சுயரூபத்தை பார்க்கணுன்னு நினச்சிக்கோயேன், உன்னைய இருந்த இடம் தெரியாமல் நான் அழிச்சிருவேன், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க ஒயனுக்கு அப்படிங்கிறத நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு நக்கலாக சிரிச்சிட்டு, ஓ ஒயனுக்கு நான் பண்ணதை மட்டும்தான் சொல்லுவியா, ஏன் நீ பண்ணதை நான் வெளியில் சொல்ல மாட்டேனா, எல்லார்கிட்டேயும் போய் நான் சொல்லுவேன், அவகிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு என் கூட நீ இருந்தல்லா அத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக மிரட்டுது. உடனே சாங்கு கையை கட்டிட்டு, நீ என்ன வேணாலும் யார்கிட்டனாலும் சொல்லிக்க, இனிமேல் என் லைஃப்பில் ஒயனை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னோடனே அந்த பொண்ணு நக்கலாக சிரிச்சிட்டு, ஒயனே இந்த உலகத்தில் கிடையாது, நீ பின்ன எப்பட்றா அப்படிங்கிறோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் என் லைஃப்னால் அது ஒயன் மட்டும்தான். அதே மாதிரி உன்கிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இதுக்கும் மேலே ஒயனை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் பண்ணினேன், இழிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன் வாயில் இருக்க ஒவ்வொரு பல்லையும் எண்ணி உன் கையில் நான் கொடுத்துருவேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டு, சாங்குக்கு இங்கே பாரு சாங்குக், நீ இப்படிலாம் பேசுவியா சாங்குக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வேறு இன்டென்ஷனில் டச் பண்ணுது. ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு சொவுட்டில் ஒரு அடி அடிக்கிறான். அந்த பொண்ணு சுருண்டு போய் அந்த சைடு கிடக்கு. அந்த பொண்ணு அரண்டு போய் பார்க்குது. நான் தான் சொல்லிட்டோம்லா, இனிமேல் நானும் என் லவ்வும் ஒரு பர்சனுக்கு சொந்தமாச்சு அப்படின்னா அது என்னுடைய ஒயனுக்கு மட்டும்தான். அது என்ன, ஒயனை சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா, இனிமேல் பாருடி, ஒயனை மகாராணி மாதிரி வச்சு தாங்குவேன், அவளை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சங்கு உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயன் உயிரோடு இருக்கணும்டா, அவள் இல்லாமல் நீ எப்படிடா அவளை பார்த்துப்ப அப்படின்னோன்னு, ஃபஸ்ட்டு அவள் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னா அப்படின்னோன்னா அந்த பொண்ணு மூஞ்சில் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு புரியலை, அப்போ நியூஸ்லலாம் வந்துச்சு, அது எல்லாமே ஃபேக்கு, நான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், ஒயன் சேஃபாக தான் இருக்கா, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன், நீ இந்த இடத்த விட்டு போறியா, நீ இந்த இடத்த விட்டு போகலன்னு வச்சுக்கோயேன், ஒரு கம்பெனி சிஇஓவை வந்து இப்படி தப்பாக டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உன் மேலே கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னு தெரியாது, அதனால் தயவு செய்து இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த பொண்ணு யோசிச்சுட்டே போது, என்ன உயிரோட தானே இருக்காளா, எங்கே இருக்காவா, இவன் எங்கே வச்சுருக்கான், இவனுக்கு ஏன் இந்த மாற்றம், எதனால், ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலை, நல்லா தானே இருந்தான், நம்ம போய் தொட்டால் போதும் அவ்வளோ பிஹேவ் பண்ணுறவன் இன்றைக்கி என்ன அநியாயத்துக்கு நல்லவனாக பேசுகிறான், இவன் எப்படி இவ்வளோ நல்லவனானா அப்படின்னு சொல்லிட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி பேசிட்டு போகுது. அப்புறம் அவள் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுதான் போல், மணி வாங்கிட்டு வந்தியாடி, எங்கே அவன் தான் நல்லவனாக மாறி தொலைச்சிட்டானான்,
போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கடா ஒவ்வொரு பக்கமாக இருந்து. இப்போ உனக்கு என்னடா வேணும்னு. அப்போது அவன்கிட்ட காசு இல்லை. ஏய் காசாடா முக்கியம், நான் என்னடா சொல்கிறேன், உன்கிட்ட காசு இருக்கா இல்லையா? ஏய் இப்போதைக்கு காசு இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னோடனே டக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஃபோனை வச்சுட்டான். அப்புறம் வந்து இந்த சைடு அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஆக்சுவலி முழிக்கிறீங்க. முழித்த உடனே நீங்கள் டப்புன்னு பார்க்குறீங்க, எல்லோரும் உங்கள் முன்னாடி தான் இருக்காங்க. ஜங்குக்கோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே உங்கள் முன்னாடி தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஜங்குக்கு இப்படி நடந்து வரான். நீங்கள் அவனை பார்த்து பயந்து போய் தேங்க போய் ஹக் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு எனக்கு இவனை பார்க்க பயமாக இருக்குது, இவன் ஏதாச்சும் பண்ணிடுவான், எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் தேங்க ஹக் பண்ணிட்டு அவனை சொல்லுங்கள், எனக்கு இவனை பிடிக்கல, இவனை எங்கேயாச்சும் சொல்லுங்கள், இவன் எதை என்னாச்சும் பண்ணிடுவான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. தேங்க தான் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் உங்களை எவ்வளோ கன்சோல் பண்ணுறான். பட் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆனோடனே ஜங்குக்கு தான் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம் இந்த சைடு தேயாங்கு, அதுக்கப்புறம் அவங்களோட இன்னும் 2 அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களும் சொல்கிறாங்க, என்னால் ரொம்ப நேரம் இந்த டைம் லைனில் இருக்க முடியாது, எனக்குன்னு பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்னோடனே தேயாங் சொல்கிறான், இல்லை நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் கிளம்புங்க, அவங்க டைம் லைனுக்கு போங்க அப்படி சொன்னோடனே அவங்க ஒரு 2-3 பேர் ஆக்சுவலி கிளம்பியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தேயாங்க்கும் அவனுடைய ஒர்க்கு பார்க்க வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. அவனுமே இப்போ கிளம்பணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் தான் இருக்க முடியும் போல். அவனோட டைமிங்கும் ஆக்சுவலி போகணும் போல். ஏன்னா உங்களுக்கு வந்தது உங்களுடைய சோல் சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் சேஞ்ச் ஆகலை. அதனால் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தேயாங்க் அப்படி இல்லை. உடனே ஜங்குக்கு வாரான், தேயாங்கிட்ட சொல்கிறான், உனக்குமே நிறைய வேலைகள் இருக்கும், நீயும் ரொம்ப நேரம் இந்த டைம் லைனில் நீ மாட்டிக்க முடியாது, இன்கேஸ் நீ திருப்பி போக முடியாமல் இருந்தால் உன் நிலமையே வேறு மாதிரி ஆறிடும், நீ அதனால் நீ டைம் லைனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தேயாங்க அனுப்பி வைக்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் எப்படி சொல்ல, ஜங்குக்கு தேயாங் லைட்டாக யோசிக்கிறான், பயப்படுறான், ஃப்யூச்சர் வேறு மாதிரி மாறி இருக்குமோ சொல்லிட்டு. அதனால் ஜங்குக்கு தேயாங்க ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நீ கவலைப்படாத, ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அவன் போகிறான். போனதுக்கப்புறம் அப்புறம் எப்படி சொல்லனா, அவன் அந்த டைம்லைனுக்கு அவனோட ரூமுக்கு போயிட்டான். அவனோட ரூம் டோர் ஆக்சுவலி அவனுக்கு திறக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமாக தெரியலை. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதுக்கு முன்னாடி அவன் இருந்த வீடு சின்ன வீடு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா பெரிய வீடாக இருக்குது, நல்லா பங்களா மாதிரி உள்ள வீடாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி தேயாங் வாரான், சுற்றி பார்க்குறான், ஒருத்தருமே இல்லை. திடீர்னு அங்கேருந்து ஒரு பொண்ணு, இவனை விட ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரியே தான் இருக்குது. அது சாரி ஜங்குக் இல்லை, உங்களை மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஆக்சுவலி டேய் என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரமாடா ஒருத்தன் தூங்குவான், அப்போலேருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன்னு, அறிவு இருக்காடா உனக்கு கொஞ்சமாச்சு, காய்ச்சி மூச்சுன்னு கத்துது அந்த பொண்ணு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, தேயாங்க்கு யார் இந்த பொண்ணு, இது என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நான் உன் அக்காடா, என்ன புரியாத மாதிரி பார்க்க, அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் தேயாங்கு. அப்புறம் தான் ஜங்குக்கு ஆக்சுவலி அங்கேருந்து வந்திருப்பான் போல். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த டைமில் எனக்கு தான் இப்போ நம்ம பிள்ளை வந்திருக்கு, அவனுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவ்வளோவா எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தான் பையனை ஹக் பண்ணிட்டு அதனால் அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறான், கேட்குறான், அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், ஃப்யூச்சர் மாறிட்டலாப்பா, அம்மா நல்லா தானே இருக்காங்கன்னொன்னே, அவள் ரொம்ப நல்லா இருக்காடா, இங்கே நம்ம வீட்டில் தான்டா இருக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு ஒரு அக்கா இருக்குது, உனக்கு இன்னும் 2 தம்பி இருக்குடா அப்படின்னோடனே அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் உனக்கு அது அக்கா தான், ஆக்சுவலி லாஸ்ட் டைமில் ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி தான் பிள்ளைகிட்ட ஆக்சுவலி சொல்கிறான்.
எப்படிப்பட்ட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப அப்புறம்லாம் ஜங்குக்க பார்த்து பயங்கரமா கத்தியிருப்பீங்க. என்கிட்ட வராத வராத சொல்ட்டு. அப்புறம் வந்து ஜங்குக்கால கூட உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. டாக்டருமே அதான் சொன்னாங்க. நீங்க வந்து அவங்க கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட இருக்காதீங்க. அப்படின்னு சொன்னோனே, ஒரு 2, 3 பேர வேலைக்கு வச்சு தான் ஜங்குக்கு ஆக்சுவலி உங்கள பார்த்துக்கிறான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டீங்க. ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்க விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா, நீங்க இந்த பேபிய பெத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறீங்க. ஏன்னா, நானே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு யாருமே கிடையாது. இப்போ நெனைக்கிற ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, இந்த குழந்த தான் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி நெனைக்கிறீங்க. அப்படிங்கிறதால இந்த குழந்தைய நான் கண்டிப்பா பெத்துப்பேன். ஜங்குக்கு வந்து டெய்லியும் உங்க வீட்ல ஆக்சுவலி இப்போ ஆஃபீஸ்க்குலாம் கரெக்ட்டா போயிருவான். செம்மையா மெயின்டெயின் பண்றான். முன்னாடி இருக்கிறத விட செம்ம பொறுப்பா பார்த்துக்கிடுதான். அப்புறம் வந்து உங்கள வந்து காலையிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வாங்கி தருவான். நீங்க இப்படி மூஞ்சி தூக்கி தூக்கி வச்சிருப்பீங்க. அவன்ட்ட பேசவே மாட்டீங்க. சொல்லலாம், எனக்கு அவன் புள்ள தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிள்ளை ரொம்ப தான் பேசும். நீங்கள் இருந்தால் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்யூச்சர் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை என்னெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கான் அதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஜங்குக்கை வந்து மன்னிச்சிருவீங்களா? இல்லைல்ல. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட மூஞ்சி தான் காட்டுறீங்க, பேசவே மாட்டீங்க. அவன் வந்து வந்து உங்ககிட்ட நிற்பான், உங்கள் பின்னாடியே சுற்றுறான். குட்டி போட்ட பூனை மாதிரி உங்கள் பின்னாடியே சுற்றுறான். ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படின்னா உங்கள் வீட்டு பின்னாடி தான் நிற்பான். 24/7 அங்கே தான் நிற்கிறான். அப்படி தான் இருக்குது. இதை ஆக்சுவலி அந்த அந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஆக்சுவலி பார்த்து அந்த பொண்ணுக்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே அந்த பொண்ணுக்கு கட்டுப்பாக இருக்கும்ல, அந்த பொண்ணு செம்ம கட்டுப்பில் இருக்குது ஆக்சுவலி. இதை பார்த்துட்டு என்ன ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே நேராக டேரெக்டாக போய் ஜங்குக்கிட்ட போய், ஜங்கு என்ன நீ இப்படிலாம் பண்ணுற? ஏய் நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன், என்னோடய லைஃப்பில் குறுக்க வராதன்னு சொன்னோம்னா, நான் என்ன ஹாப்பியாக வச்சுப்பேன், அதுதான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு குடுக்குடுன்னு அந்த பொண்ணு ஆக்சுவலி அவள் வீட்டுக்குள்ளே இதுக்கு இவங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி பின்னாடி போகிறான். அந்த பொண்ணு ஆக்சுவலி ரொம்ப உங்ககிட்ட சண்டைக்கு போல வருது. என்னடி நீ பெரிய இவளா, உன்னை எவ்வளோ பண்ணாலும் நீ இப்படி தான் இருப்பியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி கழுத்த நெரிக்க வருது. ஜங்குக்கு தான் ஒரு தருத்துட்டு அவன் மேலே கையை வச்சோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உனக்கு. அவன் மேலே சின்னதாக ஏதாச்சும் அட்டி பட்டுதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் தெரியாமல் அழிச்சிருவேன், தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ இதாக பேசுகிறான். நீங்கள் எப்படி ஜங்கு கூட பேச பேனு பார்க்குறீங்க? ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அப்படிங்கிறதால. அப்புறம் வந்து அந்த பொண்ணு ஆக்சுவலி போயிருச்சு. போனதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, திடீர்னு பிளட்டாக வாமிட் எடுக்குது. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட முடியுது. அதனால் டைரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணு அட்மிட் ஆகுது. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது. உங்களுக்கு வந்து கேன்சர் வந்து 2nd ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணனா உங்கள் உசுருக்கே ஆபத்து. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 lakh 20 lakh கிட்ட ஆகலாம் அப்படின்னோடனே அந்த பொண்ணு வாய்ப்புலேருந்து பார்க்குது. ஏன்னா அவ்வளோ துட்டுக்கு எங்கே போக முடியும்? இப்போ ஜங்கு கிட்ட போய் நிற்க முடியுமா? அவ்வளோதான், இவ்வளோதான் ரகலை பண்ணிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி தள்ள கை வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இப்போ தான் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தன்னுடைய லைஃபே முடிய போது சொல்லும் போது அந்த பொண்ணு அப்படியே உட்காந்துருக்கு. யார்கிட்ட போய் என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் கூட அந்த பையன் எடுக்கிறான். ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் யார்ட்டேச்சும் காசு கேட்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு இந்த நியூஸ் ஆக்சுவலி தெரிய வந்தது, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் வந்து அந்த பொண்ணை ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறீங்க. நீங்கள் போய் நீங்கள் நின்னோடனே அந்த பொண்ணு ஆக்சுவலி அங்கே தான் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு எப்படி உங்களை பார்க்குது. நீங்கள் நிற்கிறீங்க, ஜங்குக்கு அந்த சைடு பின்னாடி வந்து நிற்கிறான். ஆக்சுவலி உங்களுக்குமே எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு என்ன மோட்டிவில் பண்ணாங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃபு, நீ என்னையை பார்த்து பொறாமப்படுற
அப்படின்னு சொல்லி நினைக்கிற. என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு யாருமே இல்லாமல் நீ வாழ்ந்து பார்த்துருக்கியா? என் லைஃப்பில் அதுதான் இருந்தது. என் அம்மா அப்பா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சாங்க. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது அவங்க என்னைய விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. அப்பப்போ எனக்கு துணையாக இருந்தது உன்னோட பாசம் மட்டும்தான். உன்னை நான் கண்மூடித்தனமாக நம்பினேன். எனக்கு எப்போம்லாம் சோகமாக இருக்கோ அப்போம்லாம் நான் உன்னை தான் தேடினேன். ஏன்னா எனக்கு உன்னோட பாசம் மட்டும்தான் உண்மை. நான் நினச்ச ஒரே விஷயம், நீ என் மேலே கேர் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தில் யாராலையுமே நீ கேர் பண்ணிக்க முடியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம். நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைய ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். எனக்கு ஏன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. நீ நினைக்கிற இவ்வளோ காசு இருக்குது என்கிட்ட, இவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ உன் வீட்டில் நீ தனியாக போகும்போது உனக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு இருக்கிறாங்க. உன்னை எப்படினாலும் பார்த்துப்பாங்க. இவங்க இருக்காங்கங்கிற உனக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் எனக்கு எங்கே போனாலும் யாருமே கிடையாது. என்ன இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறது கிடையாது. இருந்த ஒரே ஒரு உறவு நீ மட்டும்தான். எனக்கு அது மட்டும்தான் ஆறுதலாக இருந்தது. அதனால தான் நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நான் நம்பினேன் உன் மேலே இருக்க பாசத்தில். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் ஜங்குக் தான். அவன் என்னை பார்த்த நாள்லேருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் என் லைஃப்பில் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீ நினைக்கிற என் லைஃப் தான் பார்த்து நான் பொறாப்படுதேன், எனக்கு எல்லாம் கிடைக்குன்னு. ஆனால் ஒரு செகண்டு நீ என் இடத்துலேருந்து யோசிச்சு பாரேன். எல்லாம் இவ்வளோ நாள் எனக்கு எந்த கை ஆறுதலாக இருந்துச்சோ அந்த கை தான் நான் என் லைஃப்பில் கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. எது நான் ஹாப்பின்னு நினச்சி வாழ்ந்தனோ அதுதான் என்னை லைஃப் லாங் நீ அதை நினச்சி தான் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் இருக்குது. இப்போ சொல்லு, இந்த உலகத்துலேயே அன்லக்கியான போர்ஷன் நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் பேசினோடனே. அப்புறம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் கொடுத்து பொதுவாக ஒருத்தங்க பாசமாக இருந்தாங்கன்னா அந்த அன்புக்கு பொதுவாக காசு கொடுக்கக்கூடாது, சம்பளம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ கொடுத்த அன்புக்கு நான் கண்டிப்பாக சம்பளம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நான் கொடுக்குற சம்பளம் உன்னோடைய இந்த ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குற காசு தான் அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஆக்சுவலி இருந்துச்சு. நீங்கள் போய் அந்த அமௌண்ட்டை ஆக்சுவலி பே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட்டு தான் ஆக்சுவலி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி உன்னோட ஆப்ரேஷனுக்கு நான் எல்லாமே பே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமாச்சு நீ லைஃப்பை நீ வாழப்பாரு, வேறு எதையும் போட்டு யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க. ஜங்குக்குமே அது ரொம்ப குத்துன மாதிரி தான் இருந்தது. அவனுமே உங்கள் பின்னாடி ஆக்சுவலி வந்துட்டான். அந்த பொண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு. அந்த பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணை நம்ம எந்த லெவலுக்கு நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம், இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் நடந்த உடனே அந்த பொண்ணு ஆக்சுவலி காப்பாற்றினோடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு நல்லா ஆக்சுவலி அந்த பொண்ணுக்குமே அம்மா அப்பாலாம் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க போல். கூட பிறந்தவங்களாம் 4-5 பேருக்கு மேலே இருக்காங்க போல். அதனால் அவங்க கொஞ்சம் டேக்கர் பண்ணிக்கினாங்க, பண்ணாமல் இருக்காங்க. அந்த பொண்ணாக தான் எல்லாம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு டக்குன்னு அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலி கால் பண்ணுது. டேய், நான் என்னை ஏன்டா பார்க்கவே வர மாட்டுக்க, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும்டா, ஒரு நல்ல லைஃப் வாழணும்டா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்டா, என்னோட லைஃப்குள்ளே நான் போயிருக்கவே கூடாதுடா, இனிமேல் நான் உங்களோட லைஃப்பில் நான் வரவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலி கூப்பிட்டு அந்த பையனும் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அந்த இடத்துக்கு ஆக்சுவலி போனோன்னு ரொம்ப நேரம் ஆகி அந்த பையனை காணோம். எங்கே போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவன் கையில் ஆக்சுவலி இன்னொரு பொண்ணை ஆக்சுவலி கூட்டிகிட்டு வரான். அந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டே இருக்கு. யார்? இவ தான் என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே
ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அப்படி இப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அந்த பொண்ணு உழுப்பி உழுப்பி ஏன் இப்படி பண்ணினேன், நியூ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், உன்னை நான் எவ்வளோ தூரத்துக்கு நம்பினேன் தெரியுமா அப்படின்னோடனே அந்த பையன் சிரிச்சிட்டு, நீ என்ன பெரிய யோக்கியமாடி, ஃப்ரெண்டு லவ்வரு அசிங்கமாக தெரியலை, அவன் கூடவே ஜஸ்ட்டு காசுக்காக பழகினவா தானே, உன்னையெல்லாம் எவன்டி ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவான், ஃபஸ்ட் நீ அதை சொல்லு, பின்ன நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ வேற ஒருத்தன் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடி இது இருக்குது, ஜஸ்ட்டு நான் உன்கிட்ட சங்குக்கு எப்படி பழகினானோ நானும் உனக்கு அதுக்கு தான் பழகினேன். ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எவனுமே கல்யாணம் பண்ண மாட்டானோளு, அது நீ தெரிஞ்சுக்க, அதை சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அதுதான் எங்கள் அம்மா அப்பா பார்த்த பொண்ணு, அது நல்ல வசதியாக உள்ள பொண்ணு தான். இனிமேல் என் லைஃபு செட்டில் தான், இனிமேல் என் லைஃப்பை நீ டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான், இது தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு தான் இவ்வளோ தூரத்துக்கு பேசியிருப்பான் போல். அவன் பேசிட்டு போனான். அந்த ஆக்சுவலி இவளுக்கு கில்ட்டு ஃபீல் வேறு, பாய் ஃப்ரெண்டு எந்த வார்த்தையை வேறு சொல்லிவிட்டு இவளை வேற விட்டுட்டு போயிருக்கான். அவ்வளோதான், அந்த பொண்ணு பயங்கரமாக உடஞ்சிருச்சுன்னே சொல்லிக்கலாம். உடஞ்சி அப்படியே அந்த அந்த பொண்ணு ஃப்ளாட்டில் போய் பயங்கரமாக உட்காந்து அழுது. அவள் சொன்ன ஒரே வார்த்தை தான், உன்னையெல்லாம் எவன்டி கல்யாணம் பண்ணிப்பான், உன்னையெல்லாம் ஜஸ்ட்டு அதுக்கு மட்டும்தான் எவனும் வச்சுப்பான், உன்னையெல்லாம் எவனாச்சும், அந்த வார்த்தை மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு ஓடிட்டே இருக்குது. அப்புறம் அந்த 2வது வார்த்தை சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, கேவலம், அவள் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்வரு, அவன்கிட்டே நீ அவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்க. அந்த வார்த்தைகள்லாம் ஆக்சுவலி அந்த பொண்ணை போட்டு ரொம்ப அழுத்திட்டே இருந்ததால் அந்த பொண்ணு ஆக்சுவலி தப்பான முடிவு போய் அந்த பொண்ணோட உயிர் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து விதிப்படி நானே சொல்லியிருப்பேன், ஒரு உசுறு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதால. அந்த இப்போ வந்து எப்படின்னா அந்த பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு லெட்ரு ஆக்சுவலி எழுதியிருக்கும் போல். இந்த மாதிரி உங்களுக்கு தான் எழுதியிருக்கோம், ஒயனான உங்களுக்கு தான் எழுதியிருக்கோம். ஒயன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன்டி, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன்டி, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அப்போம்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ என் தப்பு எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்னோடய லைஃப்பில் உனக்கு எந்த ஒரு விதத்துலேயும் தொல்லை பண்ணக்கூடாது, என் லைஃப் வாழலான்னு சொல்லிட்டு நான் வாழலான்னு ஆரம்பிக்கும் போது நான் பண்ண தப்புகள் எல்லாம் என்னையை துரத்தி அடிக்கும் போது தான் தெரியுது ஒயன், நான் பண்ணது சாதாரண தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இப்போவும் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன்டி. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடத்தும், நீ இவ்வளோ தைரியமாக இருக்க, ஆனால் என்னால் உன் அளவுக்கு தைரியமாக இருக்க முடியலடி. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் என்றைக்குமே உன்னை மாதிரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு பெரிய மனசு இருந்ததுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு ஒயன், சாரி ஒயன், நான் போகிறேன், அவ்வளோதான், எனக்கு இந்த லைஃபும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மேலே என்னால் இந்த பேச்செல்லாம் யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் ஆக்சுவலி எழுதி அந்த பொண்ணு ஆக்சுவலி கொரியர் போட்டு அந்த பொண்ணு சொல்லி எழுதியிருக்கு, இந்த லெட்ரு நீ படிக்கும் போது நான் கண்டிப்பாக அந்த உலகத்தில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த லெட்ரு ரிசீவ் ஆகுது, நியூஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை மாதிரி அந்த ஃப்ளாஷ் நியூஸ் போகுது, இதுதான் அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆச்சுனால இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க, ஜங்குக்கும் ஷாக்காகி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, விதிப்படி இது நடக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இப்படி கொஞ்ச நாள் ஆக்சுவலி நீங்கள் வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு காரணமும் ஒரு காரணம் ஜங்குக்கு தான். இப்போவும் நீங்கள் ஜங்குக்கு தான் ப்ளேம் பண்ணுறீங்க. அவளுக்கு அப்படி ஆயிருக்குன்னா நீயும் தான் ஒரு விதத்தில் காரணம். ஏன் உனக்கு ஒழுங்காக தெரியாதா, ஒருத்தனை லவ் பண்ணாவது ஒருத்தி அப்படி வந்து அப்ரோச் பண்ணால் அவ கூட போயிட்டாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எவ்வளோ கேடு கெட்ட கேரக்டராக இருப்பாங்க. இதே நீ நாளைக்கு என்னையே கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு இன்னொருத்தி வந்து கூப்பிட்டானா நீ இன்னொருத்தி கூடயும் தான் போயிடுவியே, நான் எப்படி உன்னை நல்லவன்னு நம்ப முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கும் ரொம்ப ஹர்ட் பண்ணுறதா செய்வீங்க. ஆனால் அவனுக்கு அவ்வளோ வலிக்குது ஒரு வார்த்தைகளும் நீங்கள் சொல்லும் போதும்.
இருந்தாலும் இந்த வார்த்தைக்கெலாம் நான் டிசர்விங் தான் அப்படின்னே சொல்லிட்டு அவன் வந்து ஒவ்வொரு நாளையுமே ஆக்சுவலி கிடக்குறான். கிட்டத்தட்ட எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிறந்தது அந்த கேர்ள் பேபி தான் பார்ன் ஆகிருக்கும். அதுதான் அந்த பொண்ணு. ஆக்சுவலி அந்த பேபி பார்ன் ஆனதுக்கப்புறமா ஜங்குக் தான் அவங்கள அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறான். டேக் கேர் பண்ணிவிட்டு இங்கே இருந்தாலும் அவங்ககிட்ட அவ்வளோ பேசவே மாட்டீங்க. ஆனால் அவ்வளோ டேக் கேர் பண்ணி உங்களை பார்த்துக்கிடுதான். இப்படியே ஒரு 3-4 மந்த் ஆகுது. அவன் வந்து நீங்கள் ஜங்குக் கிட்ட கேட்குறீங்க, நீ என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு நீ இப்போ இருக்க வீட்டுக்கு என்னால் வர முடியாது. எனக்கு சொர்க்கம் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலி உங்களுடைய வீடு கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ரொம்ப பெருசு கிடையாது. அந்த வீடு ஜங்குக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அது என்னுடைய வீடு இது தான். எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு இது தான். நான் இந்த வீட்டில் தான் வாழுவேன். உன்னால் இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் அப்படின்னா ஓகே, இல்லைனா நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். நீங்கள் லைட்டாக தெரியும் இவனை பற்றி, இவன் எப்படி இந்த வீட்டில் இருப்பான், எல்லாம் ஒரு நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேபியை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சுவலி போயிட்டீங்க. ஒரு 1/2 தான் எல்லாத்தையும் பிள்ளை அள்ளிட்டு வந்துருச்சு ஜங்குக்கு. வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு ஒரு டெம்போவில் வந்து நிற்கிறான். என்னடா சவுண்டாக இருக்குது, பிள்ளை வேறு தூங்கிக்கிட்டு இருக்கு, எவன்டா சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டில் வெளியே வரீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆக்சுவலி ஜங்குக்கு அவனுக்கு தேவையாக உள்ள திங்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இறக்கிக்கிட்டு இருக்கான். இங்கே டீ என்னடா பண்ணுறேன், நீ தானடி சொன்ன இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு, அதான் திங்ஸ்லாம் எடுக்க போயிருந்தேன்டி. உனக்கு அந்த வீடு பிடிக்கலன்னா நாளைக்கே அந்த வீடை நான் விற்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். போதுமா, அந்த வீடு நமக்கு தேவையே இல்லை, அதனால இனிமேல் இதுதான் நம்ம வீடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, வா நிறைய வேலை இருக்குது, திங்ஸ்லாம் நிறைய இறக்கி வைக்கணும், ரூமையும் ரூமையும் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசிட்டு போகிறான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ஜங்குக்கு நிறைய அலைய விடுவீங்க. கிட்டத்தட்ட அவனை ரொம்ப அலைய வச்சு கெஞ்ச வச்சு, ஐயா இதுக்கு மேலே முடியாதுடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தால் எப்படியாடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலிக்கிட்ட வந்து பையன் இருப்பான். அந்த லெவலுக்கு பிள்ளை உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுது. ஆனால் அவனை சீக்கிரட்டாக டேக்கர் பண்ணுவீங்க. ஏன்னா எவ்வளோதான் இருந்தாலும் ஜங்குக்கும் நீங்கள் பயங்கரமாக லவ் பண்ண ஒரு பர்சன், அவனே உங்கள் மேலே பாசம் கட்டும் போது உங்கள் மனசு இலகாமையாக இருக்கும். அப்படிங்கிறதால அது அவனுக்கும் தெரியும். அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட எப்போ நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்கன்னா உங்கள் மேரேஜுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிருக்கும். உங்கள் பொண்ணுக்கு ஆக்சுவலி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜங்குக்கு ஓகேவே மேரேஜுக்கே ஓகே சொல்லுவீங்க. அப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக மேரேஜே ஆகுது. 3 பேரும் செம்மையாக எப்படி சொல்ல ஹாப்பியாக மேரேஜ் பண்ணீங்க. ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே இன்னுமே ஒரு பயம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் தெரியும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததால் உங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் தெரியும். அப்படிங்கிறதால நீங்கள் பயப்படுறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை தான் பிடிச்சி, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, தயவு செய்து எதையும் நினச்சி பயப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இங்கே வந்து எப்படி சொல்லனா செம்ம ஹாப்பியாக லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆஃப்டர் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பேக் டு ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே அது எப்படி சொல்ல செம்ம டேக்கராக நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்குறான். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அவன் டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டதில்ல, அவனை மேலே இருக்க வெறுப்பு எல்லாத்தையும் மறந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லனா அவன் மேலே அவ்வளோ கேர் நீங்களே காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப பாசமாகிட்டீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அழகான பாய் பேபி க்யூட்டாக அவங்களுக்கு பிறக்குது. பிறந்தோடனே அப்புறம் வந்து அதையுமே ஜங்குக்கு தான் ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டுதான். பார்த்தோன்னே நேம் வைக்கணும்னு சொல்லும் போது தான் நீங்கள் தான் நேம் சொல்கிறீங்க, தெய்யாங்க அப்படிங்கீங்க. ஜங்கு கோசங்கன்னு இப்படி பார்த்து சிரிக்கிறான். பிறந்துட்டாங்களா வந்து அப்படின்னு. ஆமாம், அவன் வந்து சொல்லிட்டு தானே போயிருக்கான், அப்போ எப்படி பிறக்காமல் இருப்பான், அதான் வந்து பிறந்துட்டானே, நம்ம லைஃபே மாற்றினவே இவன் தானே, இவன் நமக்கு ரொம்ப ப்ரீசியஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இவனால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து இப்படியே ஆக்சுவலி போகுது. அப்புறம் இப்படியே உங்களுக்கு வந்து பயங்கரமாக ரொமான்ஸ்லாம் நடந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்ல தெய்யாங்க்கும் அடுத்த பிள்ளைங்களுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 7-8 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கும். 2 பசங்க தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 பேபிஸ் கிட்ட ஆக்சுவலி இருக்குது. ட்வின் பேபிஸ்னு இருக்கும் போல். அதுதான் ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து எப்படி ஜங்குக்கு வந்து தேயாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நடந்துச்சு. அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆகிட்டேன்டா, நான் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டா
ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது, அவளுமே உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக உனக்காக இந்த நேரத்துக்கு தான் அவள் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்காடா உன் அம்மா அப்படின்னோடனே. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த இந்த தெரியாது, எப்படி சொல்ல, அவனுக்கு வந்து இப்போ உள்ள நேரம் தெரியாது. அவனுமே ரொம்ப அம்மாக்காக ஏங்கி வளர்ந்தவன். அவன் அது மட்டும் தான் தெரியுது. அவன் என்னதான் இந்த டைம் லைனுக்கு வந்தாலுமே, அவன் ரொம்ப எப்படி சொல்லனா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். அப்பா அம்மா எங்கப்பா? எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு தேயாங் சொல்கிறான். டேய் அவள் 2 தம்பிங்களையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட போயிருக்காடா, இப்போ வந்துருவாடா. ஆக்சுவலி இந்த தேயாங்கிறவனுக்கே கிட்டத்தட்ட 22 நியர்பை ஆகுது. அவன் தம்பிகளுக்கெல்லாம் 15, 14 வயசு ஆகுது. ஆக்சுவலி 2 பேரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்குலாம் வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து 2 கூட்டிகிட்டு ஆக்சுவலி வாரீங்க அந்த 2 பசங்களையும். ரொம்ப பாசம் தான் கிடைக்கிது. சாப்பிடுங்கடா, எடை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பாசமாக தான் பேசுகிறீங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த 2 சரி நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம் சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் போயிட்டாங்க. தேயாங்க வந்து மேலேருந்து இறங்கி இப்படி ஒரு மாதிரி வாரான். அவங்களுக்கு அப்போவுமே புரிஞ்சு போச்சு, பாஸ்ட்லேருந்து வந்திருக்க தேயாங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அந்த தேயாங்க போய் ஹக் பண்ணுறீங்க. ஹக் பண்ணோடனே அவனுமே இப்படி பயங்கரமாக அழுறான். நீங்கள் வந்துட்டிங்களாம்மா, இனிமேல் என்னை விட்டு நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னோடனே, நான் ஏன்டா உன்னைய விட்டு போவேன், அம்மா எப்போவுமே உன் கூட தானடா இருக்கேன் அப்படின்னோடனே, மேலேருந்து அந்த பொண்ணு ஆக்சுவலி அக்கான்னு சொல்லிப்பேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஆக்சுவலி மேலே போய் நிற்கிது. நின்று ஆமாம் ஆமாம், அம்மா ஒன்றை மட்டும் தானடா ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க, எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ எதில் ஓராக அழுத இடமோ உங்கள் அப்பா 20 வருஷம் பிரிஞ்சு இருந்த மாதிரி எங்கள் மேலெலாம் பாசம் வைக்கிறதோட இவன் மட்டும்தான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பயங்கரமாக மோட்டிவேட்டு எப்படி சொல்லாத இங்கே தான் சொல்லிகிட்ருக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 23, 24 வயசு, கரெக்டாக உங்கள் வயசு மாதிரி ஆக்சுவலி இருக்குது. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை ஆக்சுவலி லவ் பண்ணுது. அதுவும் கிட்டத்தட்ட ஜங்குக்கு மாதிரி கொஞ்சம் சைக்கோத்தனமான உள்ள புத்தி போல். அது வர கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஆக்சுவலி ஜங்குக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன் அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் கஷ்டப்படுறதுக்கு நீ தூக்கி போட்டுட்டு 2 மாதம் கஷ்டப்பட்டியா, அழுதியா, சந்தோஷமாக இருந்துட்டு வாம்மா, ஏன்னா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னால் இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த கதை ஆக்சுவலி முடியுது. சரி, ஓகே, நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இல்லாமல் ஸ்டோரி போய் எப்படி இல்லாமல் வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியோட மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, பாய்.